Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Madhi Vlogs தமிழ். இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சாத்தனூர் டேம்க்கு போன ஒரு வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தன்றாமட்டு தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு அணை தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்தனூர் டேம் தான். இந்த சாத்தனூர் டேம் வந்து 1955 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, 58 முடிச்சிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸாக இருக்குது கட்டி முடிக்கிறதுக்கு. ரொம்பவே சூப்பராக நல்ல வந்து நிறைய செடி கொடிகளோட, நிறைய மூலிகை செடிகளோட, நிறைய சுற்றி பார்க்குற இடங்களோட இருக்கக்கூடிய ஒரு அணை தான் இந்த சாத்தனூர் அணை. சாத்தனூர் அணை வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய அணைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கும். இப்போது மேலே அணையிலேருந்து தண்ணி வரல, அதுக்கு பதிலாக கீழே இந்த மாதிரி சைடில் தண்ணி போயிட்டுருக்கு. மேலே ஒரு 1 வீக் முன்னாடி வந்து தண்ணி விட்டுருந்தாங்க, பட் இப்போ வந்து தண்ணி போயிட்டல. ஆனாலுமே இப்போ மழை பெஞ்சதால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் ரிவீல் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டுருக்கிறதால எல்லோரும் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அணைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வந்திருந்தோம். மேபி வந்து போன வீக்கே வந்திருந்தோம் அப்படின்னா மேலே இருந்து தண்ணி வந்து வந்திருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் வந்து அப்போ ஒர்க் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்தோடனே எப்போவுமே நாங்கள் பண்ணுற ஒரு வேலை, மேலே எடுத்துகிட்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறது தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த் முன்னாடி வந்திருக்கும் போது இவ்வளோ தண்ணி இல்லை, பட் இந்த டைம் வந்து அவ்வளோ தண்ணி இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னதான் வந்து வெயில் மண்டையை பிளந்தாலும் இங்கிருந்து அடிக்கிற காற்று வந்து அவ்வளோ சிலுன்னு சூப்பராக இருக்கும். இங்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க, மீனுக்கு வலையெல்லாம் போட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அதையும் காமிச்சாங்க, அதையுமே வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு மேலவே வந்து இங்கே உட்கார்றதுக்கு ஒரு இடமும் இருக்குது. அதில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நல்ல காற்றடிச்சுது, அங்கேருந்து வர்றதுக்கே மனசு வரல. இருந்தாலும் வந்து சரி கீழே இருக்க இடம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவரால் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்பா அப்படி இருக்கும். நம்ம நேரில் பார்க்கறதோட ஃபோனில் பார்க்கும்போது இப்படி ஒரு இடத்துலையா இருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் இருக்கும், இந்த சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும். நல்ல சம்மர் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மரம் செடி கொடி எல்லாம் வந்து கொஞ்சம் கூட இது இல்லாமல் அப்படியே பொடிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் தூரல் போட்டுச்சு அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த கீழே இறங்கி போகிற இந்த ஒரு வழி இருக்கும். இது மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எப்போவுமே நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது உண்டு. 2 பேருமே அங்கே ஃபோட்டோ எடுத்தோம். எடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்தோம். இந்த டைம் வந்து தான் நான் பார்த்தேன், அவ்வளோ பூ இருந்துச்சு. எல்லா பூவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய மூலிகை செடி இருந்தது. என் ஹஸ்பண்ட் காமிச்சார். அப்படியே வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தோம். இந்த பூவெல்லாம் வந்து மதி காமிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவள் ஓடுறா, நான் பிடின்னு சொல்லியிருந்தா. அவள் ஓடுனா பிடிச்சிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா பார்க்குக்கும் வரும்போதெல்லாம் நாங்கள் போகிறதில்ல. ஏதாவது ஒரு பார்க் 2 பார்க் தான் போவோம். அதுக்குள்ளே நாங்கள் டயர்ட் ஆகிடுவோம், வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பட் இன்றைக்கி அப்படி இல்லை. இங்கே இருக்க எல்லா பார்க்லேயுமே போயிட்டு சூப்பராக விளையாண்டோம். ஆஃப்டர் த கொரோனா இங்கே வந்து என்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்தோம் அப்படின்னா உள்ள ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபியூ ஸ்டால்ஸ் தான் இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாப்கார்ன், அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன், அப்புறம் பஜ்ஜி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். டீ கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆவின் பூத் இருக்குது, அவ்வளோதான். ஸோ வந்து சாப்பிட்றதுக்கான இடம் கம்மி தான். இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணி வரும்போதே வந்து வீட்டிலேருந்து புளி சாதமும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பசிக்குது அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். போயிட்டு வழியில் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். பட் இன்றைக்கி அந்த மாதிரி கிளம்பக்கூடாது, ஃபுல் டே வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுட் எடுத்துகிட்டே வந்தாச்சு. கொஞ்ச நேரம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பார்க்கில் விளையாண்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாப்பா தான் இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஜாலியாக இருந்தது. ஊஞ்சல் விளையாடுறது அப்படி இப்படின்னு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. அன்றைக்கெல்லாம் அப்படியே வந்து அவள் விளையாடுறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவள் கூட கொஞ்சம் நேரம் நானும் விளையாடிட்டு இருந்தேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல் ஆகிடுச்சு. அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு 12:30 இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா ரொம்ப விளையாடிட்டு இருந்ததெல்லாம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னதான் நம்ம வீட்டிலேருந்து ஃபுட்டு கொண்டு வந்திருந்தாலும் இங்கே வந்து பஜ்ஜி வாங்கி சாப்பிடல அப்படின்னா எப்படி? அதனால் வந்து பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். பாப்பா வந்து கார்ன் கேட்டிருந்தா. பாப்பாவுக்கு வந்து கார்ன் ரொம்ப பிடிக்கும். கன்சிடரான டைமில் வந்து நிறைய கார்ன் சாப்பிடுவேன். அப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, வாமிட் வராமல் இருந்த ஒரே ஸ்நாக்ஸ் இந்த கார்ன் தான். அதனால் வந்து பாப்பாவுக்கும் பிடிக்குதோ என்னமோ தெரியல, எப்போவுமே எங்கே கார்ன் பார்த்தாலும் அது வேணும்னு சொல்லி அழுவா. இங்கே வந்து காரமாகவும் கிடச்சிது, ஸ்வீட்டாகவும் கிடச்சிது. பாப்பாவுக்கு வந்து காரம் இல்லாமல் ஸ்வீட்டாக இருக்க மாதிரியான ஒரு கார்ன் வாங்கி கொடுத்துருந்தேன். நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கீ எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க.
ரேட் வந்து 20 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த புளி சாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மேலே வந்து உட்காந்து நல்லா வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் நிறைய இடம் இருக்குது. இங்கே நிறைய வந்து ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சேரில் உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கீழே இருக்க விளையாடுற இடத்துலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் ஒரு குரோக்கடைல் இது இருக்கும். ஸோ அந்த சைடு நாங்கள் இன்றைக்கி போகலை. ரீசெண்டாக ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி 4 மந்த் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் 1.5 மந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வரும்போது வந்து அங்கே போயிருந்தோம். பட் இந்த டைம் போகணுன்னு தோணலை. இங்கே இருக்க இடம்லாம் விளையாடலாம், இங்கே இருக்க பாப்பாவை கொஞ்சம் நேரம் வந்து எங்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் அங்கெல்லாம் போகலை. அந்த குரோக்கடைல் பார்க் போனோம் அப்படின்னா குழந்தைங்களாம் தூக்கி காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சரி அதனால் அங்கே வேண்டாம், நம்ம இங்கேயே விளையாடலாம்னு சொல்லி வந்திருந்தோம். நாங்கள் எத்தனை முறை இந்த பார்க்குக்கு வந்திருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜிராஃபியை நிறைய நாள் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இதில் விளையாடுறதில்லை. இன்றைக்கி இதுலேயும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாப்பா தான் வந்து பயப்படாமல் மேலே ஏறி விளையாண்டா. பொதுவாகவே எனக்கு ஹைட் அப்படின்னா ரொம்பவே பயம். பட் ஆனால் பாப்பா அப்படி இல்லை. எவ்வளோ ஹைட்னாலும் வந்து அசால்ட்டாக ஏறிடுறா. ஏறி இதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் தான் கூட்டம் இருந்தது. நாங்கள் வந்து காலையில் 10:30க்கெல்லாமே அங்கே ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ சீக்கிரம் இது வரைக்கும் நாங்கள் வந்ததே இல்லை. பட் இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் வந்தாச்சு. ஓவர் க்ரௌடெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வந்து கூட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு புளிச்சக்கீரை வகை. பார்த்தீங்க அப்படின்னா இது பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நல்ல ஒரு வைப்ரண்ட் கலரில் இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மேலே இருந்து தண்ணி வரல, பட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி சைடெலாம் கொஞ்சம் தண்ணி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ தான் வந்து அதை க்ளோஸ் பண்ணாங்க. போன வீக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருந்தாங்க. இருந்தாலும் வந்து தண்ணி அவ்வளோ அளவுக்கு உயரம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. அதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். பட் நேற்று வந்து போன வீக் வந்திருந்தோம் அப்படின்னு தான் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேலவும் இந்த மாதிரி உட்காரதுக்கு ஒரு இடம் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து சாப்பிடணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே இருக்க செடியெல்லாம் என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்ட். அதையும் கேட்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த தண்ணி வந்து அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது, பயங்கர ஸ்மெல் வரும். போன டைம் வந்திருக்கும் போது நாங்கள் போட்டிங் போயிருந்தோம். இந்த டைம் வந்து போட்டிங் போகல. அந்த ஸ்மெல்லு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் இல்லாததால் அதில் போட்டிங் போகிறது வந்து அவ்வளோ அளவுக்கு எங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் போகல. வெளியில் வந்துட்டு வெளியில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்லேயுமே கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். கொஞ்சம் வெளியில் வர வழியில் இருக்கும். இங்கே ஒரு சயின்ஸ் பார்க் இருக்கும். பட் அது வந்து இப்போ ஓப்பன் ஆகி இல்லை. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு. உள்ளே என்ட்ராகும் போதே இருக்கு இல்லையா அந்த பார்க்கு. இதில் தான் ரொம்ப நேரம் விளையாடுவோம். இது பக்கத்தில் ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்குமா, அதில் நானும் விளையாடலாம் அப்படின்றதால இதில் நான் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எப்போ வந்தாலுமே. அடுத்ததாக இங்கே வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டு அரௌண்ட் ஒரு 3:30 கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியில் கிளம்பணும். இங்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து போகிறதுக்குள்ளாரி நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான். நாங்களுமே வந்து அந்த ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணியிருந்தோம். புரட்டாசி மாதம் ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அதை ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். சுட சுட ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக வந்து சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எனக்கு டீ குடிக்கணும் போல் இருந்தது. எப்போ இந்த பக்கம் வந்தாலும் இந்த பக்கம் ஊருக்கு கூட வருவோம் கொஞ்சம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு. அப்படி வந்தால் கூட இந்த டீ ஷாப்பில் டீ குடிப்போம். இந்த கடையில் கொடுக்குற அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அமேசிங்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு இஞ்சி ஃப்ளேவரோட சூப்பராக கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் அதை மிஸ் பண்ணுறதே இல்லை. அங்கே வந்து இந்த ஒரு பெரிய கோழி நிற்கிது பாருங்கள். இதை நான் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் கூட பார்க்குறேன். அது இங்கே தான் இருக்குது. நானுமே ஒரு 3 இயர்ஸாக இந்த சைடு வந்து போயிட்டு தான் இருக்கேன். நான் வரும்போதெல்லாம் பார்ப்பேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2-3 கோழி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அழகாக டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு